எல்லாரும் அவன் சின்னத்துல இருந்து போட்டிடுறாங்க. எனக்கு மட்டும் என் விவசாய சின்னத்தை எடுத்தான். அது ஒரே ஒரு கேள்வி, நீ கேட்டு பாரு, ஏன் எடுத்தான்? பயம். பயம். ஏன் எடுத்தான்? பயம். அவ்வளவு டெரர் பீஸ் அங்க இருக்கான். அவன் பார்க்கும்போது நடுகிறான். நாங்க முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறோம். தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியுற்று தங்களுக்கென்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற மேலே எழுவது அவர்களுக்கு பேராபத்தா இருக்கிறது. இந்தியம் பேசி திராவிடம் பேசி என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை நாசமாக்கி என்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தவர்கள், என் வரி 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 என்று வாங்கி குமித்தவர்கள், ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைத்தவர்கள், இதையெல்லாம் தடுக்க ஒரு அரசியல் புரட்சி படை உருவாகி வருகிறது என்று நடுங்குகிறார்கள். வேற ஒரு காரணம் கிடையாது. என்னரும் எதிரிகளே துரோகிகளே ஒன்றை கவனிச்சுங்க. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் மான தமிழ் மக்களுக்கு ஒரு சின்னம் வந்திருக்கு, மைக்கு. இந்த தேர்தல் எனக்கு மைக்கு. என்னை வெல்ல வைத்து விட்டால் அடுத்த தேர்தலில் அதே விவசாயியை தூக்கிட்டு வருவேன். என் சின்னத்தை நீங்கள் சாட்டம் கட்டலாம், ஆனால் நான் விதைக்கிற என் எண்ணத்தை எவனும் தடுக்க முடியாது. உன் சட்டம், உன் அடக்குமுறை, ஒடுக்குமுறை என்னை சிறைப்படுத்தா, என் சிந்தனை எப்படி தலைப்படுத்தும்? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. என் கனவு மிகப்பெரியது, மிகப்பெரியது. தமிழ் தேசியத்தின் விடுதலை, அதன் உரிமை மீட்சி, என் எதிர்கால பேரினம் பாதுகாப்பாக வாழ்கிற நல்வாழ்வு, இழந்த உரிமையை மீட்பது, இருக்கிற உரிமையை பாதுகாப்பது என்ற பெருங்கனவு. காவிரியில் தண்ணி தர முடியாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? உங்க கருத்து? வாட் ஆஃப் யுவர் ஒப்பீனியன்? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அருமை தம்பி அரசியல் பேரறிஞர் இருக்கார்ல ஐயா அண்ணாமலை, அவர்கிட்ட ஒரு கேளுங்க. ஐயா காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயா ஐயா மேகதாதுல அணை கட்டியே தீர்வுங்கிறாங்க. ஐயா ஐயா உங்க அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், மேகதாதுல அணை கட்டியே தீரணும் அப்படிங்கிறாருங்க. ஐயா அதுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்க? ஐயா நத்திங். காங்கிரஸ் பேரியக்க பெருமக்கள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட ஒரு தடவை கேளுங்களேன். எங்கதான் ஐயா இருப்பாரு ஈவி கேஸ், அவர்கிட்ட கேளுங்களேன். ஐயா என்னங்க காவிரி சொல்லுங்க. யாரும் உனக்கு என்ன நிற்பான்? உனக்கானவன் யாரு? எந்த மகன் உனக்காக உயிரை கொடுப்பான்? ஒன்னும் தெரியாது. அவனுக்காக ஓட்டை போட்டு எங்களுக்கு ரோட்டை போட்டு போயிட்டாரு. நீ மறுபடியும் கைக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, உதயசூரியனுக்கு போடு, அந்த என்ன சின்ன இருக்கு தாமரைக்கு போடு. எங்களை நேராக தூக்கி ஓட்டை போட்டு வந்து தூக்கி சுடுகாட்டில் போட்டு போயிட்டே நாங்கள் போகிறோம் நிம்மதியா. உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்ததுக்கு நாங்கள் அந்த அந்த அதையாவது செஞ்சுட்டு போகிறோம். செத்து போகணும்டா போங்கடா. கொடுமை. ஆய்ந்து தெளிந்து சிந்திச்சு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துங்க என் அன்பு மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கி. போங்க, பேச்சை கட்டு போய் படுக்க போன நீங்க. நாங்கள் இதுவரைக்கும் எடுத்து வச்ச அரசியலை கவனிங்க. வலையுறையில் இருக்கு. 13 ஆண்டுகளாக நாங்கள் என்ன கத்திருக்கோம். உங்கள் நண்பர்களுக்கு பேசுங்க, கூட படித்த தோழர்களுக்கு, பணி செய்து கூட வேலை பார்க்குற பொண்ணு எடுத்த உறவுகளுக்கு, நம்ம சித்தப்பன் பெரியப்பனுக்கெல்லாம் பேசியே இந்த ஒரு வாட்டி சீமானுக்கு அவன் தம்பி தங்கச்சிகளுக்கு போட்டு விடுப்பாங்க மைக்கு சின்னத்தில். ரொம்ப கத்துறாங்கப்பா, பாவம். ஒரு ஓட்டை போட்டு தான் பார்ப்போம்ப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் புதுசாக பதவி பெற போகிறாங்க. எல்லாருமே ஆண்டுட்டாங்கல்லப்பா. ஒரு தடவை அனுப்பணும். சீமாவுடைய தங்கச்சி சீதாலட்சுமிக்கு ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி விடுவோம்ப்பா. அவ போய் பேசுவா, உன் பிரச்சனையை பேசுவா. பிரதிநிதிங்கிறது என்ன? கோடிக்கணக்கான மக்களின் பிரதிநிதியா 39 பேரை நீ அனுப்புற. உன்னுடைய குரலாக உன்னுடைய பிரச்சனை இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி அதுக்கு தீர்வு காணணும். அப்படி கண்ட தீர்வு, அப்படி உனக்காக பேசிய உரிமை குரல் ஒன்றுமில்லை. அப்ப இனிமேலாவது அது நடக்க வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலில் மாய்க்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். ஆசிரியை பணி செய்து கொண்டிருந்தவள் அந்த பணியை வைத்துக் கொண்டே கட்சியில் பணி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த பணி இடையூறாக இருக்கும் என்று அந்த பணியை நீ விட்டுவிட்டு
இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் உழைக்க இந்த பணியை செய்கிறார். ஆசிரியர்களை சீட்டு கொடுத்துருக்க, பேராசிரியர் கொடுத்துருக்க, டாக்டர் கொடுத்துருக்க, இன்ஜினியர் கொடுத்துருக்க. ஏன் ஆசிரியர்கள் மேலே எழுந்து மதிக்கத்தக்கவர்களாக வரும்போதுதான் ஆசிரியர்களை போற்றுகிற சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக